மௌத்தாவும் வரைக்கும். மௌத்தாகினவர் வாப்பா அதெல்லாம் செஞ்சாரு இதெல்லாம் செஞ்சாரு சொல்லுவாங்க. மௌத்தாகிட்டார் தானே, அந்த அனுதாப உணர்வு எவன் மௌத்தாகினாலும் வரும். விளங்கிட்டா? அனுதாப உணர்வு எவர் மௌத்தாகினாலும் வரும். அதையெல்லாம் மரியாதையோட கலந்துடக்கூடாது. அதெல்லாம் மரியாதையோட கலந்துக்கூடாது. யார் மௌத்தாகினாலும் அனுதாப குணம் வந்துடும். சரியா? அந்த அனுதாப குணத்தின் அடிப்படையில் அவர் எனக்கு எவ்வளவு எல்லாம் செஞ்சார் ஞாபகம் வந்து. வாழ்ற நேரத்தில் நீ என்ன சொன்னாய்? வாழ்ற நேரத்தில் தந்தை எதையெல்லாம் செய்யல அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பான். உம்மா எதெல்லாம் செய்யல அதெல்லாம் ஞாபகம் வச்சிருப்பான். அவங்க என்ன ஞாபகம் வச்சிருப்பான், எதெல்லாம் கொடுத்தாங்களோ அதை ஞாபகம் வச்சிருப்பாங்க. இதான் நிறைய பேருக்குள்ள பிரச்சனை. சதக்கா செய்யறவனுக்கும் வாங்குறவனுக்கு இடையில இதான் பிரச்சனை. அவன் எது தரலன்னு இவனுக்கு ஞாபகம் இருக்கு, இவனுக்கு எது கொடுத்தன்னு ஞாபகம் இருக்கும். இதனால சரியா செட் ஆகிறதே இல்லை. போய் தொழிலாளி முதலாளி மாதிரி, முதலாளி எதெல்லாம் தரலன்னு இவனுக்கு ஞாபகம் இருக்கும், முதலாளி எதெல்லாம் தரலன்னு ஞாபகம், அவன் எதெல்லாம் இவனுக்கு சலுகை கொடுத்துக்கிற ஞாபகம் வச்சுப்பான். செட் ஆகிறதே இல்லை. இதே அப்படி போய்கிட்டே இருக்கும். இதே தான் நம்ம அல்லாஹ்வோட நடந்து கொள்றோம். அல்லாஹ் எனக்கு என்னென்ன சோதனைகளை தந்தான் அப்படி என்றதை நம்ம ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் நமது பிறப்பே ஒரு அதிசயம், பிறப்பே ஒரு ரஹ்மத். அந்த ஒன்றுக்கு கூட நம்ம என்ன செய்யலாம், தற்கொலை இஸ்லாம் ஹராமாக்கி நிரந்தர தண்டனை வச்சுக்கிற அதுக்காகத்தான். அன்புள்ள சகோதரரே, அல்லாஹ் கரீம், அல்லாஹ் சங்கையானவன் என்ற வார்த்தை யாருடைய வாயிலில் வெளிப்படுகிறது? நீங்க எவ்வளவு பெரிய உச்சகட்ட சோதனை என்ற உலகத்தில் இருந்தாலும் சரி, எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கிறேன், அல்லாஹ் கரீம், அல்லாஹ் சங்கையாக வைத்திருக்கிறான், என்ன அல்லாஹு தஆலா என்னைய சங்கையாக வைத்திருக்கிறான் என்ற வார்த்தை உண்மையாக வெளிப்படணும். இப்ப சொன்னதுக்காக கூட வெளிப்படக்கூடாது, விளங்கி வெளிப்பட வேண்டும். உங்களுக்கு எதெல்லாம் நலவு செய்து இவரிடத்தில் தான் உண்மையிலே தவக்குலுடைய உணர்வு சரியாக இருக்கிறது அர்த்தம். இல்லை என்றா அவர் சோதனைகளுடைய அந்த பக்கத்தை மட்டும்தான் என்ன செய்யறாரு, பார்த்து கொண்டிருக்கிறார். வேதனைகளுடைய பக்கத்தை மட்டும்தான் பார்த்து கொண்டிருக்கிறார். பல காரணங்களும் உண்டு இருக்கு. தவக்குலை பற்றி அறியாமை, மார்க்கத்துடைய அந்த விளக்கமின்மை, இதெல்லாம் ஒரு காரணம். பக்கத்தில் உள்ள கெட்ட நண்பர்கள் அல்லது உங்களை போன்ற நண்பர்கள், நம்மளை போன்ற நண்பர்கள் நம்ம பக்கத்தில் இருப்பாரு, அவங்க ஊட்டக்கூடிய அந்த அதாவது மோசமான சிந்தனைகள் அல்லது அவநம்பிக்கைகள், இது முக்கிய, இதான் செல்வாக்கு செலுத்தும். சின்ன உதாரணம், அந்த கந்தக் யுத்தத்துல அந்த முனாஃபிகீன்கள் வந்து உலக பார்வையில பாக்குறாங்க. பார்த்து என்ன சொல்றாங்கன்னா, கர்ரஹா உலாஇ தீனுஹும், கர்ரஹா உலாஇ தீனுஹும், அவர்களை அவர்களது மார்க்கம் ஏமாற்றி விட்டது. முனாஃபிகீன்கள் சொல்றாங்க. அல்லாஹ் ரசூல் என்று போய் இன்றைக்கு நாட்டையும் கொடுத்து ஊட்டையும் கொடுத்து இப்ப போய்த்து எல்லாம் ஊர் ஊரா குடும்பத்தோட போய்த்து சண்டைக்கு நிக்கிறாங்க. இதான் கர்ரஹா உலாஇ தீனுஹும் அப்படின்னு சொல்றாங்க. மூமின்கள் சொல்றாங்க, இதுதான் அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு வாக்களித்தது. டிஃபரெண்டா பாருங்க, இதுதான் அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு வாக்களித்தது, அல்லாஹ்வும் ரசூலும் உண்மையையே எங்களுக்கு வாக்களித்தார்கள் மூமின்கள் சொல்றாங்க. அதே இதுல இருந்து கொண்டு முனாஃபிகீன்கள், அது முனாஃபிகீன்கள் அந்த படையிலையும் இல்ல, ஊருக்குள்ள வராம ஒதுங்கி நின்று சேஃபா இருந்து சொல்றாங்க, கர்ரஹா உலாஇ தீனுஹும், அவருடைய மார்க்கம் அவர்களை ஏமாற்றி விட்டது. இவர்கள் அந்த படையில இருந்து கொண்டு உச்சகட்டமான சோதனையில இருந்து கொண்டு இதுதான் அல்லாஹ்வும் ரசூலும் எங்களுக்கு வாக்களித்தது என்று சொல்றாங்க. பார்வைகள் ஒரே பிரச்சனை, ஒரே சூழல், இவன் பார்க்கிற விதம் வேறு, அவன் பார்க்கிற விதம் என்ன வேறு என்பது ஒருவனுக்கு, ஒரு முஸ்லிமுக்கு எப்பொழுதுமே கவனமாக இருங்கள். உங்களோடு யார் பேசுகிறார், அவர் என்ன பேசுகிறார், நான் என்ன வாசிக்கிறேன், நான் என்ன கேட்கிறேன் என்பதில் எல்லாம் ஈமானியமும் குர்ஆனும் சுன்னா ஒத்த தகவல் தான் உங்களோட காதுக்கு வந்து சேரும் என்ற அர்த்தம் அல்ல. நிச்சயமாக அவநம்பிக்கையுடையவர்கள் தான் 90% நம்மளை சூழ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நம்மளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலாமா யன்ஃபஉக், உங்களுக்கு பலன் தருவதில் பேராசையோடு இருங்கள் நாங்க சொல்றாங்க, ஆசை வையுங்கள் என்றாங்க. ஆனா அதுல அவநம்பிக்கை ஊட்டக்கூடியவர்கள் நம்மளை சூழ என்ன செய்வார்கள், இருந்து கொண்டிருப்பார்கள் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே நம்ம தவக்குலுடைய பகுதியை சரியாக புரியவில்லை என்பதில் இந்த செயல்பாடுகள் நமக்கு ஒரு அடையாளமாக இருக்கும். அடுத்தது 4வது கட்டமாக சகோதரர்களே, இந்த தவக்குல் என்பது இருந்தால் கிடைக்கக்கூடிய பலன்களை நான் முதலாவது என்ன சொன்னேன், இந்த உலகத்துடைய பார்வையை அற்புதமான முறையில நம்ம ஒவ்வொன்றையும் பார்த்து கொண்டிருப்போம். அற்புதமான முறையில ஒவ்வொன்றையும் பார்த்து, அதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் அடுத்த பதிக்கு போறேன். ஒரு இடத்துல ஒரு நோட்டீஸ் வெளியாகுது, உலகத்தின் முதல் பணக்காரர்கள், அப்ப பில்கேட்ஸ் இருக்கிற டைம்ல 1 2 3 4 10 பேர், அதுக்கு பிறகு உலகத்தின் தொழிலதிபர்கள் அப்படி இப்படின்னு லிஸ்ட் போட்டு வந்து பள்ளியில ஜும்மாக்கு பிறகு வெளியாகுது. அடுத்த என்ன சொல்றாங்கன்னா, ஆனால் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் இதில் ஒரு முஸ்லிம் இல்லை, இந்த உலக பணக்காரர் லிஸ்ட்ல முஸ்லிம் இல்லை என்பது கவலைக்குரிய விடயம். இதை பார்த்து கொஞ்சம் பேர் இன்னாலில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், சுப்ஹானல்லாஹ், இப்படிப்பட்ட ஒரு வீழ்ச்சியான நிலையில இந்த இஸ்லாம் சமுதாயம் பேத்துக்கிட்டு, எதை எடுத்தாலும் வீழ்ச்சியான நிலை. எது அவன் போற போக்கில் இஸ்லாமிய டைரக்டர் முஸ்லிம்கள் இல்லைன்னா அதுக்கும் சுப்ஹானல்லாஹ் அப்படி ஒருத்தர் இல்லையாண்டு கவலைப்படுற நிலைமையில தான் முஸ்லிம் அப்படின்னு போடணும், இஸ்லாம் என்று போட்டணும். அது என்னதான் இருந்தாலும் சரி அப்படின்னு இவன் நினைக்கிற இடத்துக்கு வந்துக்கிறான். ஒரு முஸ்லிமால உலகத்துல முதல் பணக்காரரா இருக்கவே இயலாது. எப்படி இருப்பீங்க, 3 தர்மம் செஞ்சுட்டு விளங்கிட்டா, ஜக்காத் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிற எல்லாமே கொடுத்துட்டு எப்படி இருப்பீங்கன்னு கேட்டேன். பட்டியல் போட்டு அபூபக்கர்லாம் ஃபர்ஸ்ட் பணக்காரனா வரணும் வைங்களே, எல்லாத்தையும் கொண்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்துட்டு எப்படி முதல் பணக்காரனா ஆகிறது?
அதெல்லாம் கொண்டு வந்து கொடுத்தாச்சு யுத்தத்துக்கு. உமர் எல்லாம் ஹாஃப கொண்டு வந்து கொடுத்தாச்சு. உஸ்மான் எல்லாம் அன்றைக்கு வந்த டோட்டல் பிசினஸையும் கொடுத்தாச்சு. அப்துல் ரஹ்மான் மக்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வராரு. எப்படி ஃபர்ஸ்ட்டுக்கு வர்றது? முதலாவது வரணுமாக இருந்தா அதுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது. மக்களை அதாவது ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கு வரணும்னா முதலாவது சுரண்டணும், இல்லாட்டி ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டுக்கு எல்லாம் வரையலாது. விளங்கிட்டா? அப்ப என்ன புரிந்து கொள்ளணும்னா, இதை கொண்டு வந்து சுபஹானல்லாஹ்னு பள்ளியில வச்சு இப்படி சொல்லக்கூடியவங்கடா இந்த பார்வையோட நம்ம பக்கத்துல இருந்தாங்கன்னு வைங்களேன், நீங்க தவக்குலுக்கு ஒரு நாள் வர மாட்டீங்க. ஏன்னா அவன் ஃபர்ஸ்ட் பணக்கார லிஸ்ட்டுக்கு உங்களை கொண்டு போற எண்ணத்துல அவன் இருப்பான். நீ எப்படியாவது கோடீஸ்வரன் ஆகணும், ஊருக்கு பேத்து இறங்கணும், வீட்டை கட்டணும், பார்க்கணும். உன்னை எவர்கள் எல்லாம் தாழ்த்தினார்களோ எல்லாரும் ஸ்டேட்டஸ் எடுத்து பாருங்க பாப்போம். எதிரியே இல்ல, இவனா எதிரியை உருவாக்கி ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு இருப்பான். வாழ்ந்து காட்டு. யாருக்கு தான் வாழ்ந்து காட்ட? உனக்கு யாரா ஏசினாங்களா? ஒன்னும் இல்ல. இவனாவே நினைச்சு அவனுக்கு முன்னால் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும். நீ அந்த அதாவது உன்னை அளவைத்தவர்களுக்கு முன்னால் நீ சிரிக்க வேண்டும். அப்படி என்று எதிரியே இல்ல. இவன் நினைக்கிறா ஊர்ல இருக்கிற எல்லாரும் நம்மளை எதிர்த்து தான் நம்ம வெளிநாட்டுக்கு வந்துக்கிறோம் நினைக்கிற மாதிரி ஒரு சிந்தனை இவன் ஊட்டி இவன் வீடு கட்டினா கூட இவன் என்ன நினைக்கிறான்டா, எல்லார முகத்துல உமிழ்ந்த மாதிரி பண்ணா வீடை கட்டிட்டு உத்தரவு அல்ஹம்துலில்லாஹ். அந்த இவன் யார எதிரியா நினைச்சா அவனு சந்தோஷமா அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்றான். இவன் இப்ப அல்ஹம்துலில்லாஹ் சொல்றான். முந்தி என்ன சொன்னான் தெரியுமா? இவன் ஞாபகப்படுத்துறது, பழைய பகமையாமன்னு சொல்லி ஞாபகப்படுத்துறது. இந்த இது எதனால ஏற்பட்ட சொல்லுங்க பாப்போம். இந்த மோகம், இந்த உலகமோ. இப்படிப்பட்ட ஒரு நபரை நீங்க பக்கத்துல வச்சுட்டு உங்களுக்கு தவக்குல் வரும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வராது. ஏன்னா அவன் உங்களுடைய எந்த செலரியிலையும் அவன் திருப்தி அடைய மாட்டான். நீங்க 3000 நீங்கடா 3000 எல்லாம் எதுக்கு தான் போதும்னு அவன் சொல்லுவான். அப்ப உங்களுக்கு திருப்தி வராது, தவக்குலும் வராது, நம்பிக்கையும் வராது, நல்லெண்ணமும் வராது. 4000 கூடிட்டா 4000 கூடி வேலையில் இன்றைக்கு நாட்டுட செலவுகளை பார்க்கிற சந்தர்ப்பத்தில் 4000 என்னத்துக்கு போதும் அப்படி என்றுவான். உங்களுக்கு தவக்குல் வருமானம் நினைக்கிறீங்க? வராது. ஏன்னா இவன் பக்கத்தில் இருக்கிறான். இவன் ஊட்டி ஒவ்வொரு ஒரு சோதனை வந்து வைங்களேன். நான் சொன்னேன் தானே செலரி கூட சோதனை வருவேன். அதுதான் இது. அதாவது உங்களை தவறான முறையில் லிங்க் பண்ணி வார நேரத்தில் நீங்க விரக்தியும் கவலையும் வீழ்ச்சியும் தான் உங்களுக்கு இருமே தவிர அல்லாஹ்வின் மீது உள்ள தவக்குல் வர. உங்களுக்கு பக்கத்தில் ஒரு நண்பர் எப்படி இருக்கணும்னா, நீங்க ஒரு சோதனையான பாதையில போற நேரத்தில் இதுல அல்லாஹ்வுடைய கருணை உனக்கு எப்படி இருக்கிறது லிங்க் பண்றவராக இருக்கணும், விளங்கப்படுத்தவராக இருக்கணும். இந்த சோதனையே உனக்கு ரஹ்மத் தான், இந்த சோதனையே உனக்கு அருள் தான், இந்த சோதனையே உனக்கு கண்ணியம் தான் என்று நினைக்கக்கூடிய அமைப்புல ஒருவராக அவர் இருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர் தான் உங்களுக்கு பக்கத்தில் இருந்தா அல்லாஹ்வை பற்றிய நல்லெண்ணங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும். நிச்சயமாக அல்லாஹ் எங்களோடு நேரடியாக வந்து பேச போவதில்லை. அல்லாஹ் தஆலா நேரடியாக வந்து பேச போவதில்லை. அவனது சோதனைகள், அவனது இந்த உலகத்தை அவன் தரக்கூடிய அந்த துன்பங்கள், இவைகள் எமக்கு ஒரு செய்தியை சொல்லும், எமக்கு ஒரு செய்தியை சொல்லும். அந்த செய்தி எம்மிடத்துல ஈமான் இருக்குமாக இருந்தால் நம்ம அதை என்ன செய்வோம், நம்ம புரிந்து கொள்வோம். சில புரிதல்கள்ல தவறு ஏற்படலாம், சில புரிதல்கள்ல பிழை வரலாம். ஆனால் நம்ம அல்லாஹ்வை நல்ல முறையில் புரிய முயற்சி எடுத்தோம். உங்களில் எவரும் அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் கொண்டே அன்றி மரணிக்க வேண்டாம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய செய்தி. எனவே அன்புள்ள சகோதரர்களே, இந்த பிரதானமான பகுதி நம்ம இந்த தவக்குலுடைய பாதையில இந்த உலகத்தை சரியான முறையில் புரிந்து கொள்வதற்கு இது மிக பிரதானம். இந்த மாதிரியான இடங்கள்ல ஒரு முதலாவது பணக்காரர், இரண்டாவது பணக்காரர், மூணாவது பணக்காரர் லிஸ்ட்ல ஒரு மூமின் எடுத்தோன்னே என்ன நினைக்கணும்டா, இது இஸ்லாத்துடைய அடிப்படைக்கே பிரச்சனையான பிழையான ஒரு அம்சம். இதுல என்ன இருக்குது, ஒரு முஸ்லிம் முதலாவதா இருக்கணுமா இரண்டாவதா இருக்கணுமா இடத்தை வச்சல்ல, அவனால இந்த உலகத்துக்கு இஸ்லாத்துக்கு என்ன நன்மை, அவன் எப்படி இஸ்லாத்தை செய்தான் என்றதை வைத்து பேச வேண்டியவன் இப்படி பேசக்கூடியதை நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம். இதுல மட்டுமல்ல, ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களுக்கு என்ன செய்யும் வெளிப்படும். உங்கள் பொருளாதாரத்தையும் உங்கள் வருமானங்களையும் உங்கள் ஊருடைய நிலையம் வச்சுதான் அல்லாஹ் உங்களுக்கு தந்திக்கிறான்னு சொல்ற குரூப் தான் நம்மளோட இருக்குது. நிறைய நம்மளை சூழ உள்ளவர்கள் எமது பொருளாதாரம், எமது செலரி, எமது வீடு, எமது வாகனம், எமது ஊர்ல உள்ள அந்தஸ்து, இதை வைத்து தான் அல்லாஹ் நம்மளை கண்ணியப்படுத்தி இருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு தந்தான், நீங்க ஒரு காலத்துல கஷ்டப்பட்டதுக்கு அல்லாஹ் தந்தான்னு சொல்றவங்க இதுக்கு மட்டும் தான் இருக்கிறாங்க. உங்களுக்கு தரவே இல்லைன்னு வைங்களேன், அதாவது உலக பார்வையில அவனது பார்வையில எதுவுமே கிடைக்கலன்னு வைங்க, நீங்க அதே லெவல்ல ஊருக்கு திரும்பி போறீங்க, எதுவுமே இல்லாம திரும்பி போறீங்க. இந்த மாதிரி நேரத்துல அதே சோதனை தான் உங்களுக்கு. என்ன முதல் யாருடைய கண்ணூரோ, எவன் செஞ்ச சூனியமோ, யாரோட பொறாமைகளோ, நீங்க இப்படியே தான் இருக்கிறீங்க என்று சொல்ற மக்கள் தான் நமக்கு சூழ என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. நீங்க அன்றைக்கு தீனோட போனீங்க, இன்றைக்கு உங்களோட தீன் அதிகமா இருக்கு. அது உங்களுக்கு அல்லாஹ் தந்த பெரிய பிரயோசனம். உலகத்துல எதை நீங்க குறைச்சாலும் சரி, இன்னைக்கு உங்களோட தீன் தீனுடைய லெவல் கூடி இருக்கு. அல்லாஹ் தால உங்களுக்கு எதையோ நலவு செய்யறான். இப்படி என்று சொல்லக்கூடியவர்கள் நம்ம பக்கத்துல பாக்குறோமா? இல்லை. நமக்கு விரக்தி ஊட்டக்கூடியவர்களை தான் நம்ம அடிக்கடி பார்க்கிறோம் என்பது நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அன்புள்ள சகோதரி, இமாம் இப்னு தைமியா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், மன் அஹப்ப யகூன அக்வன் நாஸ் ஃபல்யதவக்கல் அலல்லாஹ்.
இந்த உலகத்திலே பலமான மனிதராக நீங்கள் வாழ வேண்டும் என்றால், இது இரண்டாவது அம்சம், பலமான மனிதராக வாழ வேண்டும் என்றால் அவர் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டட்டும். அவர் அல்லாஹ்வின் மீது தன் பொறுப்புகளை அனைத்தையும் எடுத்து வைக்கட்டும். பெரியதோ சிறியதோ அத்தனையும் யார்ட்ட எடுத்து வைக்கணும்? அல்லாஹ்ட்ட எடுத்து வைக்கட்டும். அவர் மிகவும் பலசாலியாக இருப்பார். ஏனென்றால் இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் காரணிகளை படைத்திருக்கிறார். காரணிகள் இறைவனது சுன்னா. காரணிகள் இல்லாமல் இந்த உலகத்தில் எதையும் இறைவன் நடத்துவதில்லை, விதிவிலக்காகவே தவிர என்பது இறைவனது சுன்னா. இதுக்கு இது இப்படி வந்தா தான் இது, இப்படி வந்தால் தான் இது. எனவே காரணங்களை நாம் கடைபிடிக்கணும், அவைகளை செய்ய வேண்டும், அதுக்காக உழைக்கணும். ஆனால் அஜ்மிலு ஃபி தலப், தேடுவதில் அழகாக இருக்க வேண்டும். அதில் ஒரு பதட்டமோ, அதுல ஒரு போராட்டமோ, அதுல ஒரு நிம்மதியற்ற நிலைமையோ இருக்கக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு நிலையில நம்ம புரிந்து கொண்டு, இந்த உலகத்தில் காரணிகளை இறைவன் படைத்திருப்பது அதை அடைவதற்கு தான், சந்தேகம் இல்லை. ஆனா காரணிகளால மட்டும்தான் தவக்குல் நினைச்சிடக்கூடாது. அதுக்கு ஒரு செய்தி சொல்லுவாங்க, அகில்ஹா வ தவக்கல் அலல்லாஹ், அந்த ஒட்டகத்தை கட்டிவிடுங்கள், பின்னர் நீங்கள் தவக்குல் வையுங்கள். இப்போ இந்த ஹதீஸை சொன்னதுல இருந்து ஒட்டகத்தை கட்டுங்க, அதுக்கு பிறகு தவக்குல் வைங்க. இப்போ எல்லாருக்கும் வேலை கயிறு தேடுறதுதான். ஏன் கயிறு இல்லாம தவக்குல் இல்லை? ஏன்னா கட்டித்தானே தவக்குல் வைக்கணும். அப்ப கயிறு இருந்தா மட்டும்தான் தவக்குல். கயிறு இல்லையா தவக்குல் இல்லை. இந்த செய்தி மிக பலகீனமானது, முதல் விஷயம். இரண்டாவது, கயிறு இருந்தா தான் தவக்குல்ன்றதுல, கயிறு உள்ளவன் கயிறு என்ன செய்யணும்? கட்டிட்டு தவக்குல் வை. காரணிகளை எடுக்காமல் நீ இருப்பது பிழை. உன்கிட்ட கயிறு இருக்குது, ஒட்டகத்தை கட்டு, அதுக்கு பிறகு தவக்குல் வை. உன்கிட்ட கயிறு இல்லையா தவக்குல் வை. உணர்த்தில் கயிறு இல்லையா தவக்குல் இருந்தால் அதை கொண்டு தவக்குல், அதை செஞ்சுட்டு தவக்குல் வைக்கணும். செய்யாமல் தவக்குல் வைப்பது பிழை. உன்னிடத்துல இல்லையா அப்பொழுதும் தவக்குல் தான். ஆனா இதை சொன்னதுனால கயிறு தேடுற உழைப்பிலே நம்ம காலம் என்ன செஞ்சிருது? போயிருது. இருக்கிறவே அதை கொண்டு அதை செய்துவிட்டு தவக்குல் வைக்க வேண்டும். இல்லாதவர்களுக்கும் அல்லாஹு தஆலா அதேதான் வழிமுறை. பத்ர் யுத்தமும் அதுதான், உஹத் யுத்தமும் அதுதான், கந்தக் யுத்தமும் அதுதான், ஹுனைன் யுத்தமும் அதுதான். நீங்க எல்லா இடத்துலயும் தேடி பாத்தீங்கன்னா பத்ர் யுத்தத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலக ரீதியான அந்த பொருட்கள் எல்லாம் குறைவு. ஆனா தவக்குலோடு அதுக்கு என்ன செஞ்சாங்க? போனாங்க, வெற்றி கிடைச்சது. ஹுனைன் யுத்தத்துல உலக ரீதியான பொருட்கள் எல்லாம் அதிகம், ஆள்பலம் அதிகம், ஆரம்பத்தில் தோல்வி வந்தது. இது அஜபத்கும் கஸ்ரத்துக்கும் ஃபலம் துக்னி அன்கும் ஷைஆ, உங்களது கிரவுட், உங்களது எண்ணிக்கை உங்களை கவர்ச்சி ஆக்கிட்டு, நம்ம இவ்வளவு பேர் இருக்கிறோம், நம்ம தோக்க மாட்டோம். உடனே அல்லாஹ் தஆலா ஒரு சோதனை என்ன செய்யறான்? கொடுக்கிறான். உதவி என்னிடம் இருந்து வர வேண்டும் என்ற ஒரு சோதனையை கொடுக்கிறான். எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு இடம் என்னன்னா, காரணிகள் என்பது இந்த உலகத்தில் நம்ம செய்வதற்குரியதுதான், காரணிகளோட தான் நம்ம செய்யணும். ஆனால் இல்லாதவர்கள் அதை செய்வதற்கு வழி இல்லையா, அப்ப தவக்குல் வைக்கணும். தவக்குல் எப்பொழுதும் அதை செய்தவனும் தவக்குல் வைக்கணும், அதை செய்யாதவனும் என்ன செய்ய வேண்டும்? தவக்குல் வைக்க வேண்டும். காரணிகள் மீது இறைவனை போல நம்பினாலும் அதுவும் என்ன செய்யும்? குஃபுர்லையும் ஷிர்க்லையும் போய் முடியும். காரணிகள் தேவையில்லை என்று புறக்கணித்தால் அது தவறான அகீதால போய் என்ன செய்யும்? முடியும். உனக்கு முயற்சி எடுத்தது நீ எவ்வளவு அடைந்திருக்கிறாயோ அதை எடுத்துக்கொண்டு தவக்குல் வை. அதே நேரம் கிடைக்கவில்லையா, அப்பொழுதும் உன்னை காப்பாற்ற வேண்டிய அல்லாஹ் தான். உனக்குத்தான் காரணிகள் தேவை தவிர அல்லாஹ்வுக்கு என்ன காரணிகள் தேவையில்லை என்கின்ற அந்த மைண்ட் செட், அந்த விளக்கம், அந்த புரிதல் நமக்கு என்ன செய்யணும்? வர வேண்டும். அதனால்தான் இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள், இந்த உலகத்துல ஒருத்தன் காரணிகளோடு மட்டும் பலசாலியாக இருப்பான் இந்த உலகவாதி, காரணிகள் இல்லாமலும் பலசாலியாக இருப்பான் யாரு? ஒரு முஸ்லிம், தவக்குல் வைக்கக்கூடியவன். அல்லாஹ் தஆலா சொல்றான், அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹ, தன் அடியானுக்கு அல்லாஹ் மட்டும் போதும் இல்லையான்னு கேட்கிறான். அல்லாஹ் தனது அடியானுக்கு அல்லாஹ் மட்டும் போதுமானவனாக இல்லையான்னு கேட்கிறான். உங்களுக்கு வேற என்ன தேவைன்னு கேட்கிறான். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹனா, தன் அடியானுக்கு அல்லாஹ் மட்டும் போதுமானவன், வேற எதுவுமே தேவையில்லை. வமை யதவக்கல் அலல்லாஹி ஃபஹுவ ஹஸ்புஹ், எவர் அல்லாஹ் போதும் என்று வாழ்கிறானோ, அல்லாஹ் பொறுப்பு என்று வாழ்கிறானோ, அவனுக்கு போதுமானவன், வேற எதுவும் தேவை. ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல். நம்ம என்ன சொல்றோம்? ஹஸ்பி அல்லாஹ். ஹஸ்பி அல்லாஹ்னா என்ன தெரியுமா? எனக்கு அல்லாஹ் போதுமானவன், வேற எதுவும் தேவையில்லை. காரணிகளை எடுக்கிறவனும் இது சொல்லணும், காரணிகள் இல்லாதவனும் இதை சொல்ல வேண்டும். ஹஸ்பி அல்லாஹ், ஹஸ்புனல்லாஹ் வ நிஅமல் வக்கீல். நான் பொறுப்பு கொடுப்பதிலேயே, எனது பொறுப்பை சாட்டுவதிலேயே மிகவும் தகுதியானவன், பொருத்தமானவன் யார்? அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒருவன் தான். காரணிகள் இல்லாமலும் தவக்குல் உண்டு என்பதை புரிஞ்சு கொள்றதுக்கு எங்களுக்கு மிக சிறந்த வழிமுறை யாருத? நபிமார்களுடைய வழிமுறை. உண்மையிலேயே நம்ம மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை பலமுறை படித்திருப்போம். ஆனால் அதில் ஒரு மிக முக்கியமான ஒரு படிப்பினை என்னண்டா, எமது மாறுகால் மாறு கை எடுத்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி, அதாவது ஃபிரௌனுக்கு முன்னால் திடமாக நின்றவர்கள், ஃபக்லிமா அன்த காம்,
நீ என்ன தீர்ப்ப சொல்றியோ அதை சொல்லிக்க என்று சொல்லி நீ இந்த உலகத்துல தான் தீர்ப்பு சொல்லுவாய் என்று சொன்னவர்கள். எது மாறுகால் எடுத்தாலும் சரி, எங்களை நீங்க சிலுவையில் அரைஞ்சாலும் சரி என்று உறுதியாக நின்றவர்கள். நம்மட பிரச்சனை என்ன தெரியுமா? அதாவது எதுவுமே இல்லாம இருப்போம், அல்லாஹ்ல தவக்குல் வச்சிருப்போம், எல்லாம் சேர்ந்திருப்போம், அதுல தவக்குல் வச்சிருவோம். எதுவுமே இல்லாம இருப்போம், அல்லாஹ்வுல தவக்குல் வச்சு அல்லாஹ் எல்லாத்தையும் தந்திருப்பான். எல்லாம் வந்த பிறகு எல்லா தவக்குலும் அந்த பொருளுக்கு போயிடும். இது இல்லாட்டி நம்ம எப்படி வாழ்றது என்ற இடத்துக்கு போயிடும். லஸ்ட் ஆகினா எப்படி இருக்கு, இந்த தொழில் போனா எப்படி இருக்கு நம்பிக்கை எதுவும் இல்லாம எல்லாம் கிடைச்சிருக்கும். ஆனா அதுக்கு பின்னால் அதுக்கு போயிடுவோம். இதே மாதிரி மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயம் இப்படி தீர்ப்பு சொன்னவர்கள், இப்படி உறுதியாக நின்றவர்கள், கடலுக்கு முன்னால வந்த உடனே என்ன சொன்னாங்க தெரியுமா? கால் அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், அகப்பட்டு கொண்டோம் என்று மூசாவுடைய தோழர்கள் சொன்னார்கள். கடலுக்கு அதுக்கு முன்னால் அவ்வளவு உறுதியாக இருந்தவங்க, ஃபிரௌனுக்கு முன்னால உறுதியாக இருந்தவங்க, ரப்பு மட்டுமே அதிகாரம் செலுத்தக்கூடிய கடலுக்கு முன்னால நாங்க அகப்பட்டு கொண்டோம். இங்க ஃபிரௌன் அவனுடைய அந்த அதிகாரத்தை செலுத்த போறான். அந்த இடத்துல நீ வேண்டிய தீர்ப்பு சொல்லு என்று உறுதியாக நின்றவர்கள், கடலுக்கு முன்னால முழுமையான அதிகாரத்தை செலுத்தக்கூடிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த இடத்துல வச்சு கால அஸ்ஹாபு மூசா இன்னா லமுத்ரகூன், நாங்கள் அகப்பட்டு கொண்டோம் என்றாங்க. இங்கதான் ஒருவருடைய தவக்குல் வெளிப்பட வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள நம்பி இருக்கல. மூசா அலைஹிஸ்ஸலாம் இவங்களோட கடலுக்கு முன்னால நின்று இவர் இப்ப ஒரு பெரிய உறுதிமிக்க கூட்டத்தோடு ஒரு விஷயத்துல இறங்கி போய் அப்படியே கைவிட்டாங்கன்னு வைங்களேன். ஒரு ஆளை நம்பி வந்துட்டோம், அவர் எனக்கு எதுவும் வழி இல்லைன்னு சொன்னா நம்ம இப்படி பெடப்பாய் போவோம். அந்த இடத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்றாரு, அகப்பட்டு கொண்டு இவங்க சொல்றாரு கல்லா, அகப்படவே இல்லை. உங்களோட பார்வையில இது நம்ம அகப்பட்டிருக்கிறோம், கை சேதத்தில் இருக்கும். அவருடைய மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய பார்வையில அதே சிச்சுவேஷன், அதே இடம். மூசா அலைஹிஸ்ஸலாம் பதில் என்ன? கல்லா, அவ்வாறு இல்ல. இன்னமா யா ரப்பி சயஹ்தீன், என்னோடு எனது இறைவன் இருக்கிறான், அவன் எனக்கு வழிகாட்டுவான். இந்த நம்பிக்கை நமக்கு இவ்வளவு பெரிய உறுதியான கூட்டத்தோட பின்னால போய் நின்றாலும் அசையக்கூடாது. எங்களுக்கு இந்த உலகம் இல்லாத நிலையிலிருந்து கிடைத்திருந்தாலும் அதை இழக்கின்ற பொழுது நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, அசைஞ்சிடக்கூடாது. அதனால தான் சொன்னேன், உயிரின் ஒரு சொட்டு உடலில் தொங்கிக் கொண்டிருக்கிற நேரத்திலும் கூட ஒரு முஃமினது வாழ்க்கையில் அசைக்க முடியாம இருக்க வேண்டிய ஒரு பகுதி தவக்குல் தான். அதை உங்களால மட்டும்தான் பார்க்கலாம், சூழ உள்ளவர்களால பார்க்க முடியாது. அந்த தவக்குல் விளக்கம் இல்லை என்றால், அந்த ஈமானிய புரிதல் இல்லை என்றா, பக்கத்தில் உள்ளவன் நீங்க அநியாயமா என்ன செய்றீங்க, உங்களை அழிச்சுக்கொள்ள போறீங்கன்னு தான் நினைப்பான். ஆனா உங்களுக்கு மட்டும் தான் விளங்கு, இல்ல நான் சரியான பாதையில தான் என்ன செய்றேன், நான் இருக்கிறேன் என்பதை புரியும். அப்ப அந்த இடத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அந்த தடியை வச்சு அடிங்கன்னு சொல்றான். இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும், அல்லாஹ் எங்களுக்கு சொல்லக்கூடிய சில காரணிகள் உலக பார்வையில பாக்குறவனுக்கு எந்த வகையில ஒத்து வராது. இப்ப தடியால அடிங்கன்னு சொன்ன டைம்ல இந்த தடியால அடிக்கிறதான்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்கல. இவ்வளவு பெரிய கடல், இந்த தடியால அடிச்சு இது என்ன செய்ய போறது கேட்கல. ஏன்னா தடியால அடிங்கன்றது ஒரு காரணி. ரப்பு இந்த உலகத்துல எந்த உதவிக்கும் ஒரு காரணத்தை தருவான். அந்த காரணம் எமது பார்வையில பலகீனமா இருக்கும், மிச்சம் வீக்கா இருக்கும், அதால ஒன்றுமே செய்யலாம இருக்கும். ஆனா அதை செய்யுங்கன்னு சொல்லுவான்ல, அதை செய்யுங்கன்னு அந்த காரணத்தினூடாக கடலே பிளக்கும். கடலை என்ன செய்யும், பிளக்கும். அல்லாஹ்வுடைய உதவி வரும். இப்ப பாருங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் தஆலா அற்புதமான அமைப்புல அந்த வயித்துல குழந்தை என்ன செய்றாங்க, சுமக்குறாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அவங்களுடைய வலியின் நேரம், பிரசவ வலியின் நேரம் உதவி செய்யற சந்தர்ப்பத்துல வெறுமனே ஈத்தம்பழங்களை சொரிந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் தஆலா சொல்றான், ஹுஸ்ஸி இலைக்கி பிஜிஸ்இன் நஹ்லா, அந்த மரத்தை பிடிச்சி இழுங்கன்றான். அந்த மரத்தை பிடித்து நீங்கள் இழுங்க அப்படின்றான். ஏன் அல்லாஹ் தஆலா ஒரு காரணத்தை செய்ய வைக்கிறான். அல்லாஹ் தஆலா அற்புதமா என்ன செஞ்சிடலாம், அந்த உதவி அது இல்லாமலே கொண்டு போடலாம். ஆனால் ஒரு காரணத்தை செய்ய வைக்கிறான். அதே மாதிரி ஹாஜர் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் தஆலா நினைச்ச ஜம்சம் ஆரம்பத்திலே கொடுத்துடலாம், ஒரு ஓட்டத்தை ஓட வைக்கிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சா நீரை பொங்க வைக்கலாம், கொஞ்சம் தண்ணீர் எடுத்து கையை போட வைக்கிறாங்க ரசூலுல்லாஹி, அதுக்கு பின்னால் அந்த நீரூற்று வர மாதிரி வைக்கிறான். இந்த உலகத்தில் சில காரணிகள் ஈமான் உள்ளவர்களால் மட்டும்தான் அதை புரிந்து கொள்ள முடியும். இது ரப்பு எனக்கு செய்ய போற உதவியுடைய வழிமுறை. உலக பார்வையில அது எந்த பிரயோசனம் இல்லை. உலக பார்வையில கடல் பிளக்கிறதுக்கு தடிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, நீர் கொட்டன்னு கொட்டுறதுக்கு கைக்கு என்ன இருக்குது. அல்லாஹ்வுடைய உதவிக்கு அல்லாஹ் சிறிய காரணங்களை நமக்கு என்ன செய்வான், ஏற்படுத்தும். அன்புள்ள சகோதரர்களே, அது மூசா அலைஹிஸ்ஸலாம் நம்பிக்கை தடியில இல்ல. மூசா ஏற்கனவே பாம்பாகின தடி தான் கையில இருக்குது, அவரோட நம்பிக்கை தடியில இருக்கல. அடிங்கன்னு சொன்ன அடிச்சாரு, கடல் பிளந்தது. அன்புள்ள சகோதரர்களே, எனவே இந்த பகுதி காரணிகள் விஷயத்தில் கூட இந்த காரணத்தால் இது நடக்கும் என்று நம்ம புரிவோமே.
அதையும் மீறி நம்ம புரிய முடியாத காரணங்களாலும் அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்வான், ஹைர்களை இதன் மூலம் இது நடக்குமா அப்படி நம்ம நினைக்காதகளை கொண்டு வந்து அல்லாஹ் சேர்ப்பான். சில விஷயங்கள் நீங்க நினைத்து பாருங்கள், நம்ம ஊர்லயே இருக்கணும் நிறைய பிரார்த்தனை செஞ்சு நிறைய பிசினஸ்கள் முயற்சி செஞ்சு என்னமெல்லாம் செஞ்சிருப்போம். அல்லாஹ் தடை செஞ்சு நஷ்டத்தை படுத்தி அது படுத்தி கொண்டு வந்து அல்லாஹ் தஆலா சேர்த்திருப்பான். நல்ல வேளை அல்லாஹ் தடை செஞ்சான், நல்ல வேளை அல்லாஹ் நஷ்டத்தை தந்தான், நல்ல வேளை அல்லாஹ் இலக்க செஞ்சான், இல்லைன்னா நான் இந்த இடத்தை அடைஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய மக்கள் நம்ம இடத்துல இருக்கா இல்லையா? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எதையும் நமக்கு சூழ உண்டை கொண்டு வர போகிறான் என்றால் அது அவனுக்கே உள்ள வழிமுறை. நமது பிரச்சனை என்ன, துவாவும் கேட்டுக்கிறது, வழியை நம்மளே கற்பனை பண்ணிக்கிறது. அல்லாஹ்ட்ட வந்து துவா கேட்க, அல்லாஹ் இப்படி வர வேண்டும், பிசினஸ்ல நல்ல பொருளாதாரம் கொட்ட வேண்டும், அடுத்த நாள் பேத்து திறந்து பாக்குறது ட்ரோயரை என்ன எவ்வளவு வந்திருக்கேன்னு கொட்ட வேண்டும். எடுத்து அவன் என்ன விளங்குறான்னு சொன்னா இதுல வந்து உள்ளணும் எதுல. அப்ப அல்லாஹ் தஆலாவுக்கு துவாவையும் கேட்டு சிஸ்டத்தையும் இவர் தான் என்ன செய்யறது, கற்பனை பண்ணிக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு என்ற ஒரு வழிமுறை இருக்கும். நீ நினைக்கின்ற விதத்தில் தான் அவன் தர வேண்டும் என்பது அவனுக்கு ஒரு விதி அல்ல. உனக்கு அல்லாஹ் தஆலா தருவான், உனக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தருவான். ஆனா நீ நினைக்கிற விதத்தில் தர வேண்டும் என்பது நம்ம அல்லாஹ்விடத்துல விதியாக என்ன செய்யலாது, சொல்லலாது. ஆனா நிறைய பேரிடத்துல அந்த சிந்தனை தான் என்ன செய்ய இருக்கிறது. எனவே அன்புள்ள சகோதரர்களே, நம்ம எப்பொழுதும் இரண்டாவது வழிமுறையில புரிந்து கொள்ள வேண்டும் காரணிகள். இந்த காரணிகள் என்கின்ற பகுதி மிக பிரதானமானது ஒரு ஈமானுடைய பார்வையில. அதாவது 3 கட்டமா புரிஞ்சுக்கங்க. காரணிகளை ஒரு முஃமின் கட்டாயம் முயற்சி எடுக்க வேண்டும், உழைக்க வேண்டும், அதுக்காக கஷ்டப்பட வேண்டும், தவக்குலோடு கஷ்டப்பட வேண்டும். எங்கெல்லாம் அந்த காரணிகளை அவனால் செய்ய முடியாமல் போகிறதோ அங்கும் அவனது தவக்குல் என்ன செய்ய வேண்டும், இருக்க வேண்டும். 3வது, காரணிகள் நமக்குள்ள புரிதலில் மட்டுமல்ல காரணிகளை விளங்கணும். இதால இது நடக்கும் என்று நமக்கு ஒரு விளக்கம் இருக்குமே, அது மட்டுமல்ல, இதால் இது நடக்காது என்று சொல்வதன் மூலமும் அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்வான், பல விஷயங்களை அல்லாஹ் எங்களுக்கு கொண்டு வந்து சேர்ப்பான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே. எனவே அன்புள்ள சகோதரர், அடுத்த பகுதி இறுதியாக, அதாவது இந்த தவக்கல் என்கின்ற பகுதியில நம்ம அதாவது மிக ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டிய மிக பிரதானமான அம்சங்கள், சின்ன சின்ன அம்சங்கள் உண்டு. இவைகள் நமது வாழ்க்கையில இந்த தவக்குலை புரிந்து கொள்வதற்கு இன்னும் என்ன செய்யும், உதவும். நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாம் தவக்குல் என்ற அகீதா வகுப்புல பாடம் எடுக்கிற மாதிரி நான் பேசல. அது ஒரு பகுதி. தவக்குல் என்றால் என்ன, தவாக்குல் என்றால் என்ன, சுரூத்து தவக்குல் என்ன, இப்படி ஒரு பகுதி இருக்கு. உங்களுக்கு தவக்குல் மனதில் பதியணும். இந்த தவக்குலுடைய எண்ணங்கள் மனதில் என்ன செய்ய வேண்டும், பதிய வேண்டும் என்பதற்காக ஒரு முஃமின் அடிக்கடி இந்த தவக்குலை தனது வாழ்க்கையில் சம்பந்தப்படுத்திக் கொள்வதற்கான சில இடங்கள் உண்டு, சில பிரார்த்தனைகள் உண்டு, சில நிகழ்வுகள் உண்டு. அது மார்க்கத்தில் நம்ம பல இடங்களை பார்க்கிறோம். உதாரணமாக துஆ, அதாவது சொல்ல போனால் நம்ம தவக்குலை சிறப்பாக உணர்ற இடம் ஒன்றாக நம்ம துஆக்கல்ல படிக்கிறோம். எது என்று சொன்னா பிரயாணம். ஏனென்றால் நம்ம சுப்ஹானல்லதி சஹர் லனா ஹாதா வமா குன்னா லஹு முக்ரினீன் வ இன்னா இலா ரப்பினா லமுன்கலிபூன் என்ற அந்த அதுல நீங்க பார்க்கலாம். என்ன சொன்னால், நீதான் அந்த சாஹிபு ஃபிஸ் ஸஃபர் வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்ல், நீ எங்கள் பிரயாண தோழன், எனது குடும்பத்தில் நீ ஹலீஃபா. யாரு? அல்லாஹு தஆலா எனது குடும்பத்தில் ஹலீஃபா. அப்படின்னா ஒரு இடத்தை விட்டு போன பின்னால அங்க வாரவர், அங்க பொறுப்பாய்க்கிறவர் யாரு? ஹலீஃபா. அவருக்கு பின்னால பொறுப்பாய், அல்லாஹ் தான் எங்களுக்கு எப்பயுமே ஹலீஃபா, அல்லாஹ் எங்களுக்கு பொறுப்பாளன் எப்பொழுதும். ஆனா உலக ரீதியாக அந்த இடத்துல இல்ல. இப்ப நீ ஹலீஃபா. இப்ப அப்படின்னா அந்த வீடு, அந்த உடைமை, அந்த இடம், அந்த குடும்பம் எல்லாத்துக்கும் நீ ஹலீஃபா. வல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்ல், இந்த குடும்பத்துல நீ ஹலீஃபாவாக இருக்கிறான். ஒரு முஃமின் அந்த ஊட்ட விட்டு வெளியிறங்குற நேரத்துல முழு பொறுப்பையும் ஹலீஃபாவிடத்துல ஒப்படைக்கிறான், ரப்புல் ஆலமீன் இடத்துல ஒப்படைக்க. இருக்கிற நேரத்துல உலக ரீதியான நிர்வாகங்கள் அவன் செய்யறான், அப்பையும் அல்லாஹ்விடத்துல அவன் தவக்குல் இருக்கும். ஆனா வெளியே வந்த பிறகு உலக ரீதியாகவும் இது அவனுக்கு என்ன செய்யலாது, ஒரு சாதாரண லெவல்ல தவிர செய்ய முடியாது. அப்படி இருக்கிற இடத்துல முழு பொறுப்பும் யாரு? அல்லாஹு ரப்புல் ஆலமீன். இந்த வார்த்தை என்றைக்காவது தவக்குலோடு சம்பந்தப்பட்டு யோசிச்சு நம்ம துஆ கேட்டிக்கிறோம். அதாவது முழு பொறுப்பையும் ரப்புல் ஆலமீன் இடத்துல ஒப்படைத்து விட்டுத்தான் நம்ம வெளியே வருகிறோம் என்கின்ற அந்த உணர்வு நம்மிடத்துல இருந்திருக்கிறதா? தூங்குகின்ற நேரம் துஆக்கல்ல நீங்க தவக்குல் சம்பந்தப்படக்கூடிய நேரங்கள்ல உண்டு. அதாவது நம்ம தூங்குகிற நேரத்துல இறைவன்கிட்ட நம்ம சொல்லி அவன் பக்கத்துல முகத்தை நம்ம திருப்புறோம் என்று சொல்லி ஒரு துஆ கேட்கிறோம். அதுல நம்ம பார்க்கிறோம் என்னன்னு சொன்னா, எங்களது முழு விஷயத்தையும் நான் உன்னிடத்திலே ஒப்படைக்கிறேன் என்றதுக்கு லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக். லா படுக்கிற நேரத்தை நம்ம தூங்குற நேரத்துல சொல்றோம். ஏண்டா, அதாவது உலக ரீதியான காரணிகள் எல்லாம் தாண்டி
முழு கண்ட்ரோலுமே ரப்புல் ஆலமீனுடைய கையில் இருக்கக்கூடிய அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத் வ அஹ்யா, யா அல்லாஹ் மரணிக்கிறேன், நான் உன் பேரை கொண்டு என்ன செய்கிறேன், எழும்புகிறேன். இதுக்கு இடையில எது நடந்தாலும் அத உலக ரீதியான எதுவுமே இல்லை. இந்த இடத்துல நம்ம என்ன, லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக், ஒதுங்கும் இடம். எதையாவது ஒன்றிலிருந்து நிம்மதியா பேத்து ஒதுங்கணும், இதிலிருந்து தப்பணும். அதாவது நாம வந்து ஒரு ரிலீஸ் ஆகி ஒதுங்கணும் நினைக்கிறோமே, அதுவும் தப்புறது. அல்லாஹ் தாலுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய சோதனை, அல்லாஹ்வுடைய கோப பார்வை, இதெல்லாத்திலிருந்து நம்ம தப்பணும். இதுக்கு உன் கோபத்திலிருந்து தப்புவதற்கும் உன்னிடமிருந்து ஒதுங்குவதற்கும் உன் பக்கம் வருவதை தவிர வேறு வழி இல்லை. லா மல்ஜா வலா மன்ஜா மின்க, உன்னிடமிருந்து தப்புவதற்கு உன்னிடத்தில் வருவதை தவிர வேறு வழி இல்லை. அப்ப இந்த துஆவுடைய அர்த்தத்தை பாருங்க. அதாவது உன்னிருந்து தப்புவதற்கு, என்ன, அல்லாஹ்வுடைய சோதனைகள் வரும், கலா கதிர் எங்களுக்கு என்ன செய்ய, நம்ம விரும்பாத பாதைகள்ல போகும், நம்ம விரும்பாத நஷ்டங்கள் வரும், இழப்புகள் வரும். இப்ப அல்லாஹ்வுடைய விருது என்ன நினைப்போம், தப்பணும், இது இல்லாம போகணும், இது நடக்க கூடாது, இது கிடைக்க கூடாது, இந்த மாதிரி நமக்கு அமைஞ்சிட கூடாது. அப்ப யார்ட்டையும் தப்ப நினைக்கிறோம், இப்ப அல்லாஹ்வுடைய விதியில் தப்ப நினைக்கிறோம். அது உன்னிடத்தில் வருவதை தவிர வேற வழி இல்லை. லா மல்ஜா வலா மன்ஜா மின்க இல்லா இலைக். தூங்குகிற நேரத்தில் ஒரு மனிதன் இந்த வார்த்தையை சொல்லுகிற நேரத்தில் அந்த தவக்குல் விளக்கம் இருந்தா அவன் வாயில அதை சொல்லி போகிற நேரத்திலேயே அந்த இணைப்பு கிடைச்சிடும். அந்த வார்த்தைக்கு ஒரு இணைப்பு அவனுக்கு என்ன செய்து விடும், கிடைத்து விடும். அப்ப ஒரு முஃமினுடைய வாழ்க்கை சுப்ஹானல்லாஹ், இந்த இடம் அவன் தூங்கி எழும்புகிறான், அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா வ இலைஹின் நுஷூர். எழும்புற நேரத்துல கூட டோட்டல் அவனுக்கு உயிர் கிடைத்த ஒரு ஃபீலிங்ல தான் அவன் என்ன செய்யறான், எழும்புகிறான். இதனால் தான் மிக முக்கியமான ஆக்கதுல் அஸ்கார், அதுக்கார்கள்ல மிகவும் வலியுறுத்தப்படுகின்ற அதுக்கார்களாக காலை மாலை அதுக்கார்களோடு சேர்த்து இரவு அதுக்கார்கள் என்ன செய்கின்றன, இருந்து கொண்டிருப்பதை நாம் என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். அன்புள்ள சகோதரர்களே, எனவே இதை நாம் சிறப்பான முறையிலே புரிந்து கொண்டோம் என்று சொன்னால், இந்த பகுதியை சிறப்பான முறையிலே புரிந்து கொண்டோம் என்றால், தவக்குல் என்பது ஒரு முஃமினது வாழ்க்கையில் உயிர் துடிப்பு நாடி இருக்கின்ற அந்த கடைசி சொட்டு வரைக்கும் அல்லாஹ்வின் மீதுள்ள அந்த உச்சகட்டமான அந்த நம்பிக்கையும் உச்சகட்டமான அந்த புரிதலும் அதோடு இருந்து கொண்டிருக்கணும். இப்படி இருக்கக்கூடிய மனிதனுக்கு ஒட்டுமொத்தமா இந்த வாழ்க்கையில கிடைக்கக்கூடியது என்னடா, இந்த வாழ்க்கை பற்றிய நான் சொன்ன எத்தனையோ விஷயங்கள் சொல்லியிருந்தாலும் சிறப்பான புரிதலும், இருட்டான இந்த உலகில் ஒளிமிக்க ஒரு பயணமும் ஒரு முஃமினுக்கு நிச்சயமாக இதுல கிடைக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பா புரிஞ்சு கொள்ற மாதிரி இருக்கும். அதாவது ஒரு நபித்தோழர் இடத்திலே சொல்லப்படுகிறது, என்ன உங்களோட குடும்பத்தினர்கள் நீங்க உங்கள்ட்ட இருக்கிற டைம்ல வாராங்க, இல்லாத டைம்ல வாராங்க இல்லையே, உங்கள்ட்ட இருக்கிற டைம்ல தான் உங்கள்ட்ட கவனம் செலுத்துறாங்க, இல்லாத டைம்ல. இந்த வசனம் நமக்கு சொல்லப்பட்டுச்சுன்னா, நமக்கு மார்க்க விளக்கம் உலகம் எதுவுமே இல்லையா, என்ன செய்ய, நன்றி கட்டவங்க நம்ம செஞ்சிருவோம், முடிப்போம். அவர் சொல்றாரு, அவர்கள் தான் சிறந்த மக்கள். இருக்கிற நேரத்துல எங்கிட்ட எடுத்துக்கிறாங்க, இல்லாத நேரத்துல கஷ்டப்பட விரும்பல, கஷ்டப்படுத்த அவர்கள் விரும்பவில்லை. இது இன்னொரு புரிதல், இது இன்னொரு புரிதல். இது யாருக்கு ஏழுமெண்டா, விசாலமான உள்ளமும் சிறப்பான எண்ணமும் சரியான வழிகாட்டலும் உண்மையான நம்பிக்கையும் எவனது உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருக்கிறதோ அவருக்கு தன்னை சூழ 1000 கருத்துக்கள் வந்தாலும் 1000 விளக்கங்கள் வந்தாலும் ரப்போடு உள்ள அந்த குர்ஆன் சுன்னாவோடு உள்ள ஆழமான தொடர்பு, அந்த ஆழமான புரிதல், ஆழமான பயணம் அவரை நிச்சயமாக உறுதிப்படுத்தும். இந்த உலகத்தில் எந்த ஒன்றும் அவருக்கு அசைக்கலாது, உலகமே தலைகீழாக நின்றாலும் சரி. இது வர வேண்டும் என்றால் அன்புள்ள சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நம்பிக்கை சார்ந்த இடங்களை நிறைய படிக்கணும், நிறைய வாசிக்கணும், நிறைய ஓதணும், நிறைய மஜ்லிஸ்கள்ல உட்காரணும். இதெல்லாம் ஒரு சேர உள்ளத்துல சேர்கிற நேரத்தில் ஈமானிய பலம் அதிகரித்துக் கொண்டே போகும். இந்த உலகத்தை, இதே உலகத்தை நாம் அற்புதமாக என்ன செய்வோம், காணுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிறப்பான ஈமானையும் சிறப்பான புரிதலையும் சிறப்பான தக்வாவையும் தவக்குலையும் எம் அனைவருக்கும் தந்தருள் பாலிப்பானாக.